ஹலோ நண்பர்களே, வெல்கம் பேக் டு மை சேனல். ஸோ இன்றைக்கி வீடியோ நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, ராத் அகேலே ஹை த பன்சால் மர்டர்ஸ். இது ஒரு ஹிந்தி படம் தான். தமிழ் டப்பிங்கில் நெட்ஃப்ளிக்ஸில் அவைலபிளாக இருக்குது. ஸோ அந்த படத்தோட மூவி ரிவ்யூ தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ படத்தோட கதை பார்த்திங்கன்னா, இந்த பன்சால் ஃபேமிலிங்கிறவங்க அந்த சிட்டியில் ஒரு பெரிய ஃபேமிலியாக இருக்கிறாங்க. ஆனால் ஒரு ஆல் ஆஃப் சடனாக பார்த்திங்கன்னா, ஒரு நைட்டில் அந்த ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாருமே வந்து கொல்லப்படுறாங்க, ஒரு 2-3 பேர் தவிர. ஸோ அதை இன்வெஸ்டிகேட் பண்ணுறது தான் நம்ம ஹீரோ நவாசுதீன் சித்திக். அவர் உள்ளே வர்றார். ஸோ யார் கொலை பண்ணா, எதுக்காக கொலை பண்ணாங்க, இதெல்லாம் தான் படத்தோட மீதி கதை. ஸோ படம் பார்த்திங்கன்னா போர் அடிக்காமல் ஸ்ட்ரெயிட்டாக அவங்க சப்ஜெக்ட்குள்ளே போயிட்டாங்க. அதை நான் ஒரு பெரிய பாசிட்டிவாக பார்க்குறேன். எதுவும் இழுத்தெல்லாம் அடிக்கலை, டேரெக்டாக சப்ஜெக்ட் தான். ஸ்டார்ட்லேருந்து எண்டு வரைக்கும் எங்கேஜிங்காக கொண்டு போனாங்க. ஏன்னா ஒரு இன்வெஸ்டிகேஷன் த்ரில்லருக்கு வந்து என்ன ஒரு பிளாட்ஸ்லாம் இருக்கணுமோ அது ரொம்ப கச்சிதமாக வச்சுருக்கிறாங்க. லைக் அவங்க வந்து ஒருத்தங்களை போய் இன்வெஸ்டிகேட் பண்ணும்போது அங்கேருந்து கிடைக்கிற ஒரு க்ளூ ஆகட்டும், இல்லைன்னா நம்ம ஃபாரன்சிக் ரிப்போர்ட்டு மூலிமா கிடைக்கிற ஒரு பிளட் சாம்பிள்லேருந்து கிடைக்கிற க்ளூ ஆகட்டும், ஒருத்தனை சேஸ் பண்ணிட்டு போவாங்க, அங்கேருந்து கிடைக்கிற ஒரு க்ளூ ஆகட்டும், இப்படி ஒவ்வொன்றும் அவங்க போகிறது எல்லாமே நம்மளுக்கு வந்து எங்கேஜிங்காக இருந்தது, எங்கேயுமே போரே எடுக்கலை. ஸோ அதை நான் ஒரு பெரிய பாசிட்டிவாக பார்க்குறேன். அண்ட் ராதிகா ஆப்தே எதுக்கு இருக்காங்கன்னு தெரில. ஹீரோயின் மாதிரி போட்டிருக்கிறாங்க. பட் அவங்க இருக்கிறனால என்ன ஒரு யூஸும் இல்லை, இல்லைனாலும் படத்துக்கு எந்த பாதிப்பும் இல்லை. ஸோ அதை நான் ஒரு நெகட்டிவாக தான் பார்க்குறேங்க. அண்ட் டுவர்ட்ஸ் எண்டில் வந்து எப்படி இருந்தாலும் ஒரு கிளைமேக்ஸு, ஒரு பேக் ஸ்டோரி இருக்கும்ல, அது நல்ல ஸ்டோரியாகவே இருந்தது. பட் ஸ்டில் இன்னும் கொஞ்சம் எஃபெக்டிவாக ஆழமாக சொல்லியிருக்கலாமோ, அதோட இம்பேக்ட் இன்னும் நல்லா இருந்திருக்குங்கிற மாதிரி ஒரு ஃபீல் எனக்குள்ளே வந்தது. ஸோ மற்றபடி பார்த்திங்கன்னா ஓவராலாக இது வந்து ஒரு இன்வெஸ்டிகேஷன் த்ரில்லருக்கான ஒரு ஃபேனை நீங்கள் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். ஆனால் இது வந்து ஏ சர்டிஃபிகேட் இருக்கிற படம். அடல்ட் கண்டென்ட்லாம் இல்லை, பட் ரத்தம் தெரிக்கிற மாதிரி சீன்ஸ் பயங்கரமாக இருக்கும். அதனால் நீங்கள் வந்து குழந்தைங்களோடையோலாம் பார்க்காதீங்க. ஸோ மற்றபடி நீங்கள் என்ஜாய் பண்ணுங்கள். ஸோ மீண்டும் ஒரு வீடியோவில் சந்திப்போம். அன்டில் தென் பாய்.